ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேல இன்றைக்கி சண்டே. ஸோ மார்னிங் நான் வந்து தோசை தான் செஞ்சேன். அதோட ஒரு மிளகா பொடி வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். நான்வெஜ் வாங்கிட்டு வரலான்னு. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். மார்னிங் வாயின் வந்து வேறு செய்யணும். ஸோ ரொம்ப மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப செஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் கடகடன்னு போய் வாங்கினேன். பட் இந்த ஷீலா தான் வாங்கினேன். அங்கே பார்க்கும்போது பெருசாக இருந்தது. வீட்டில் வந்து பார்த்தா ரொம்ப சின்ன ஷீலாவாக இருக்குது. அவங்க கேட்டதுக்கு இது மீடியம் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா பெருசாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ வயசாகுது, இன்னும் ஒரு மீன் கூட வாங்க தெரில. என்னன்னு தெரில எனக்கும். என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னா, ரொம்ப சின்ன ஷீலாவாக இருந்தது. ஸோ தலைலாம் போட்டு குழம்பு வச்சுட்டு சென்டர் அண்ட் வாழை போட்டு நான் ஃப்ரை பண்ணேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா 350 ருபீஸ் போட்டிருந்தாங்க ரேட்டு. ஸோ சண்டேஸில் போய் பார்த்தும் வாங்க முடிய மாட்டுது. ரேட்டும் கம்மி பண்ண முடியாது. அவங்களோட ராஜ்யமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி லன்ச் இப்படி தான் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ பசங்க ஈவினிங் எதாவது செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பஜ்ஜியும் கேசரியும் பண்ணி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. ஸோ நாங்களும் சாப்பிட்டோம். ஆனால் சண்டே ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியே இல்லை. நான்வெஜ்ஜு ஃபிஷ் மட்டும்தான் எடுத்தோம், வேறு எதுவும் எடுக்கலை. அப்போ கூட ஃபில்லிங்காகவே இல்லை. ஸோ ஓகே, பார்த்துக்கலாம் அடுத்த சண்டே அப்படின்ட்டு ஈவினிங் பஜ்ஜியும் கொஞ்சம் கேசரியும் பண்ணி கொடுத்தேன் பசங்களுக்கு. ஸோ வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நைட்டு ஒரு ஜிஞ்சர் டீயோடு முடிச்சிட்டோம் இன்றைக்கி டேயை. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.